ரிஷபராசிக்காரர்களே, இத கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல, உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பாக்குறீங்கன்னா, இது சரியான நேரத்துல வந்த ஒரு சைகைங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல, எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த தவறும் நடக்கலங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்களை உயர்த்துமுங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசையை நினைச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருமுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் செய்கைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்க வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த மறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாமுங்க. ரிஷபராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? எந்த விஷயங்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல கவனம் செலுத்தணும்? எந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் ஒரு சிறந்த தருணமா இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களின் முக்கிய குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுமையும் உறுதியும். அந்த குணங்களே உங்களை இந்த காலகட்டத்துல வெற்றியின் இடத்துக்கு கொண்டு செல்ல போகுதுங்க. சில சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்கள் மன வலிமை அதை எளிதா கடக்க உதவுமுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இனி வரும் காலங்கள்ல நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிஷபராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், தொழில், தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம்ங்க. முக்கியமா ரிஷபராசிக்காரங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்க, பிறருக்காக உழைக்க தயங்காதவங்களா இவங்க இருப்பாங்கங்க. சனீஸ்வர பகவான் மீன ராசியில பயிற்சி அடைகிறதுனால ரிஷபராசிக்கு இது ராஜயோகமா இருக்க போகுதுங்க. பொற்காலமா இவங்களுக்கு இந்த காலம் அமைய போகுதுங்க. பயணங்கள் மூலமா நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. நிதிநிலை வலுப்பெற போகுதுங்க. நல்ல செய்திகள் உங்களை தேடி வர போகுதுங்க. தொழில்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. எதிரிகள் எல்லாருமே விலக போறாங்க. சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பாக்குறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. உங்க வாழ்க்கையில தடைபடும் விஷயங்கள் நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற முருகனின் அருள் துணை நிற்குமுங்க. ரிஷபராசிக்காரங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்க. இவங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற உயிரையும் கொடுப்பாங்க. தன்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்காக பயன்பட வேண்டும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்கங்க. சனி பகவான் மீனராசியில பெயர்ச்சி அடைவதனால ரிஷபராசிக்கு ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. இதன் காரணமா சுப பலன்கள் உண்டாக போகுதுங்க. நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க வெற்றிகரமா திகழ போறீங்க. பயணங்கள் மூலமா நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. நிதிநிலை வலுவாக போகுதுங்க. பணவரவு அதிகரிக்க போகுதுங்க. நல்ல செய்திகள் உங்களை வந்து சேர போகுதுங்க. வணிக ரீதியா உங்க நிலைமை வலுவாக மாறப்போகுதுங்க. சனீஸ்வர பகவானுடைய அருளால அடுத்து 138 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த உயரத்தை அடைய போறீங்க. இதுவரை இருந்த தடைகள் நீங்கி சூழ்நிலைகள் சாதகமா மாறப்போகுதுங்க. முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட முடித்து காட்டுவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேருமுங்க. நீங்க விரும்பிய வீட்டுக்கு குடிபெயர்வீங்க. சுகபோக வசதிகளையும் அனுபவிப்பீங்க. உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைத்தே தீருமுங்க. தொழில் செய்யறவங்க எந்த தொழில் செய்தாலும் அதுல நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்க கடனை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகள்ல ஈடுபடுவீங்க. அலுவலகத்துல சாதகமாக சொல்லி இருக்குமுங்க. உடன் வேலை பார்க்கறவங்க நட்பா இருப்பாங்க. உங்களுக்கு இருந்த இடையூறுகள் விலகி போகுமுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமுங்க. விரும்பிய இடமாற்றம் உண்டாகுமுங்க. வியாபாரிகளுக்கு திட்டங்கள் நல்ல லாபத்தை கொடுக்குமுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் மத்தியில ஆதரவு பெருகுமுங்க. பெண்கள் எதையும் செய்வதற்கு முன்பும் பேசுவதற்கு முன்பும் யோசித்து செயல்படணுமுங்க. கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணுமுங்க. குடும்பத்துல சுக நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. மாணவ மாணவியர் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க. சிலர் வெளிநாடு சென்று கல்வி பயில வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பங்கள் நீங்கி தீய நண்பர்களின் நட்பெல்லாம் இந்த காலகட்டத்துல துண்டிக்கப்பட போகுதுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலவிதமான பலன்களை அள்ளித்தர போறாருங்க. குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்குமுங்க. சமுதாயத்துல பெரிய வியப்புகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் எல்லாம் மாறுமுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. பொருளாதாரத்துல பணவரவுக்கு குறைவே இருக்காதுங்க. சில நேரங்கள்ல முன்கோபமும் டென்ஷனும் ஏற்படுமுங்க. பிள்ளைகளோட போக்குல கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப கொஞ்சம் கவனம் தேவைங்க. பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டாருங்க. அணுவை தான்
கொஞ்சம் கொடுப்பாருங்க. நம்மளோட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நீங்களே முன்னிடணும் சில விஷயங்கள் நடத்தணுங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூட போகுதுங்க. மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. பெண்களுக்கு பிறந்த வீட்டு வழியிலிருந்து சொத்துக்கள் கிடைக்க போகுதுங்க. தொழில புகழும் உயர்வும் உண்டாக போகுதுங்க. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. புதிய நட்பெல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததா நம்மளுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? முதலாவதா நம்முடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்ங்க. உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறுமுங்க. தொழில் உத்தியோகத்துல வருமானம் அதிகரிக்குமுங்க. அரசு வழியில உதவிகள் கிடைக்குமுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் ஏற்படுமுங்க. பணியாளர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குமுங்க. கோர்ட் கேஸ் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. பெண்கள் சுயதொழில் செய்யறவங்க எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் உண்டாகுமுங்க. மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுமுங்க. அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் உங்களை தேடி வருமுங்க. அடுத்ததான் நம்மளுடைய ரிஷபராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உயர்வு உண்டாகுமுங்க. உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படுமுங்க. வாழ்க்கை துணையிடம் ஒற்றுமை உண்டாகுமுங்க. வருமானம் அதிகரிக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமுங்க. பணியாளர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குமுங்க. பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்குமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறுமுங்க. மாணவர்கள் தேர்வுல அதிக மதிப்பெண் பெறுவீங்க. சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிடுமுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணம் காசு 4-5 பேருக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணம் காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க. வீடு கட்ட போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம். உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிதாங்க. சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாருங்க. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்க போகுதுங்க. நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுதுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக போகுதுங்க. பணியாளர்களுக்கு உழைப்புக்கு உயர்வு உண்டுங்க. பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுமுங்க. திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுதுங்க. மாணவர்கள் பொது தேர்வுல அதிக மதிப்பெண் பெற போறீங்க. துர்க்கை அம்மன் மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கையை நிச்சயமா பலமா மாத்துமுங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும் நடந்திருக்குமுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷபராசிக்கார உள்ளங்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களா தடைபட்ட காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. மனசுல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கையா நீங்க பாடுபடுவீங்க. அதிகம் பேசுறதை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அடுத்தவர் சொல்றதை நம்பி அதை பத்தி ஆலோசனை செய்யாம செயல்படுறது தவறுங்க. அதனால அடுத்தவங்க என்ன சொன்னாலும் ஆலோசனை பண்ணி செய்யறது தான் உங்க வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டுட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து செயல்படுவது உங்களுடைய தொழிலின் முன்னேற்றத்துக்கு ரொம்பவும் உதவுங்க. பணவரத்து அதிகரிக்குமுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க துணிச்சலா வேலைகளை செஞ்சு வெற்றி பெற போறீங்க. சக ஊழியர்கள் எல்லாருமே மேலதிகாரிகளால நன்மைகளை பெற போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க. அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்குமுங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுமுங்க. புதிய நபர்களின் நட்பு உங்களை தேடி வருமுங்க. அதனால நன்மையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுமுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. பெண்கள் அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுறது நல்லதுங்க. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்னாடி அதை பத்தி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கலைத்துறையினர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட உங்களோட செயல் திட்டங்களை பத்தி கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க. பேச்சாற்றல் மூலமா தொழில லாபம் கூடுமுங்க. போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அரசியல் துறையினருக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாமுங்க. நிதானமா யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. பண வரத்து திருப்தி தருமுங்க. நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாமுங்க. அதனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம மிகவும் கவனமா பேசுறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகுமுங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோட படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. ஆசிரியர்களின் உதவியின் மூலமா உங்களுடைய தேர்வுல நீங்க நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. மாணவர்களே, சொல்ல காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபராசினரே, இந்த மாதம் தைரியமா எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுமுங்க. உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்குமுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்குமுங்க. பூர்வீக சொத்துகள் மூலம் வருமானம் இருக்குமுங்க. சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையுமுங்க. தொழில் வியாபாரத்துல முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருமுங்க. அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்குமுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குமுங்க. வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்குமுங்க. குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலுமுங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்குமுங்க. உங்களது பொருட்கள் மீது கவனம் தேவைங்க. சாதுரியமான செயல்களால உங்களுக்கு லாபம் கிடைக்குமுங்க. பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பா செய்வீங்க. பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்குமுங்க. கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருமுங்க. தன்னம்பிக்கை ஏற்படுமுங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருமுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாம இழுபறியா இருக்குமுங்க. வெளிநபர்களால ஏதேனும் குழப்பம் ஏற்படலாமுங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில தடைகளின்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் மூலமா கல்விக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குமுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. சுமூகமான அணுகுமுறையால வெற்றி காணும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கிறாங்கங்க. குரு பார்வையால நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற போறீங்க. பணவரத்து அதிகரிக்குமுங்க. மனசுல இருக்கும் கவலைகள் குறைந்து போயிருமுங்க. சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்குமுங்க. புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்குமுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குமுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமுங்க. பொருளாதார நிலை உயர போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படுமுங்க. பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்க செய்ய போறீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகுமுங்க. கலைத்துறையினர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்குமுங்க. நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தருமுங்க. அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாமுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. ரிஷபராசிக்காரர்களே, இப்போ வர நீங்க கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்க வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்கும் ஒரு உண்மைங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்ப நீங்க நிக்கிற இடம் தோல்வி இல்லைங்க, அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணுங்க. ஆனா உண்மையில அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. இப்ப இருந்து பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விடுங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்
மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவை எடுத்துக்கணுங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன் அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்களுடைய எனர்ஜி மாறுங்க, உங்க பாதை மாறுங்க, உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குங்க. நேரம் தாமதமாகலாம், ஆனால் நல்லது வராம போகாதுங்க. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருங்க. ரிஷபராசிக்காரர்களே, இது முடிவு இல்லைங்க, இது உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம்ங்க. நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும், நிச்சயமா நடக்கும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.